சென்னை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்லாம் எப்படி லேண்டிங் ஆகுது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே ஒரு சின்ன காமெடியோட உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லா ஃப்ளைட்டுமே எப்படி லேண்டிங் ஆகுதுன்றதை பாருங்கள். எல்லாமே மார்னிங்கில் லேண்டிங் ஆகிற ஃப்ளைட்டு தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஆற்று விட்டு உனக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? யோ வயிற்று சோறு தானே சொல்கிறேன். பாக்கெட் மேலே வச்சா எப்படியா தெரியும்? என்னடா கையை உள்ள விடுற? என் உடம்பு உள்ள விடுறதுக்கு உனக்கு நான் வலிக்குது. டேய் பாக்கெட்ல ஏதாவது இருக்கா? ஆமாங்க. எத்து வைடா வெளியா. என்னையா ஒரு இது எத்து வை. டேய் கண்ணை மூடிட்டு பண்றா. உன்னோட மனநிலையை ஒருமுகப்படுத்திட்டு கண்ணை மூடிக்கிட்டு பண்ணு. நீ யோகா கிளாஸா இல்ல டாக்டரா? தரடா தரடா. இன்னும் ஒரு நிமிஷம் ஆகலையா? ஒரு நிமிஷம் ஆகல. எவ்வளவு முறை அடிச்சது தெரியல, சுத்தமா கேட்கல. உன்னோட மனநிலை ஒருமுகப்படுத்தல. நான் பண்றேன் தள்ளு. ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை உன்னோட இதயம் துடிக்குது. ஏண்டா வச்சது 3 செகண்ட் எப்படி ஒரு நிமிஷத்துக்கு சொல்லுங்க? டாக்டருங்களா இதை வந்து என்ன பண்ணுவாங்க? தெர்மாக்கோல் வச்சு பாப்பாங்க. தெர்மாக்கோலா? அது மேல போடுறதுயா? அது தெர்மாமீட்டர் வச்சு பாப்பாங்க. இப்ப நான் சொல்றேன், உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்குன்னு கரெக்டா சொன்னா நம்புவியா? சரி சொல்லுங்க, எவ்வளவு இருக்குன்ட்டு. 3112 ரூபாய் இருக்கு. இருக்கணும், ஏன்னா கட்டம் சொல்லுது. நம்புறேங்க முழுசா. இவ்வளவு துல்லியமா இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லைங்க. சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரிய லெவல்ல இருக்கோம். அதுல உனக்கு வந்து கடந்த 6-7 மாசமா செம்மையா பிரச்சனைங்க. பிரச்சனை மேல பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை. கடன் பிரச்சனை ஓவரா வாங்கிட்டு வீட்லயே இருக்க முடியல. கடன்காரெல்லாம் காலையிலேயே வந்துடுறான், நான் வெளியே போயிடுறேன். பொண்டாட்டி ஓவரா சண்டை போடுவேன். கடன் வாங்கினா சும்மா இருப்பால, டெய்லி தான் சண்டை போடுவான். கடன்காரன் அசிங்க அசிங்கமா திட்டுவான். அதை நான் கேட்கறதே இல்லை, நான் தான் வெளியே போயிடுறேன். இடையில 2-3 தடவை நீ இருக்கிறத விட போய் சேரலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். சொல்லாத இங்க வந்திருப்பியா? அததான் நடந்து. நான் தான் சொல்றேனே. சோ இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா இதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் தி சிட்டி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் நடுப்புற நீ ஒரு பில்டிங் கட்டுற. கோயம்பேடு கவர்மெண்ட் சொன்னாலும் ஒரு சம்பந்தம் இருக்கு தேவையில்ல. ஒண்ணும் இல்ல, நீ கார் வரதுக்கு உனக்கு பார்க்கிங்க்கு இடம் பத்தாது. ஏடா அவ்வளோ பெரிய சென்டர்ல போவோம், ஒரு கார் விடுறதுக்கா இடம் இருக்காது. ஏதாவது லாஜிக் இருக்கா? கரெக்ட், நீ கேக்குறது கரெக்ட். ஆனா உங்ககிட்ட 30-35 கார் இருக்கும். ஏன்னா எந்த கார் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் நேரா ஒண்ணு வாங்கிடுவேன். அவ்வளோ கார் உங்ககிட்ட இருக்கு. இடையில கங்காரு வேற நிக்க. அவரு ஏதோ இடையில ஒரு கங்காரு. எவன் மதிக்கிறீங்க என் காமெடியா? மதிக்கிறீங்க? இதெல்லாம் உண்மையில நடக்குமா? அதை மட்டும் சொல்லு. நடக்கும் தான் சொல்றேன். அப்புறம் என்ன இவ்வளவு அதுக்காக உனக்கு நம்பினேன். எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு. ஆமா. என்னைக்கு கடன் வாங்கினேன், எவங்கிட்ட வாங்கினேன், எவ்வளவு வாங்கினேன், துல்லியமா சொல்லு. அது முடிஞ்சது. கடன் வாங்கியிருப்ப யாருகிட்ட, எவ்வளவு வாங்கினேன் கரெக்டா? அது முடிஞ்ச கதையை மாத்தி சொல்ல முடியாது. கடங்க நீ கடன் வாங்கியிருக்க. எவ்வளவு வாங்கினேன்? அதான்பா. எப்ப வாங்கினேன்? நான் தெளிவா கேட்கறது புரியுதா பாரு. இதுக்கு மேல வேற மாதிரி ட்ரீட்மெண்ட். அதுதான் நடந்து பாருப்பா. உனக்கு வந்து இன்னும் 7 நாள்ல பெரிய 7 நாள் 7வது நாள் நடக்கலாம் கூட ரைட். அது போட்ட விடு. அந்த கட்டத்துல பார்த்து என்னைக்கு எங்க கடன் வாங்கினேன், எப்ப நான் தூக்கு போட்டுக்க போனேன், எப்ப அறந்து விழுந்தேன் வரைக்கும் தெளிவா உங்களுக்கு நான் இருங்க. நான் சொல்றது நடந்து முடிஞ்சதை சொல்லுன்ற. நான் நடக்க போறத கேட்க. கடவுளே, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் இவதான் எனக்கு அண்ணனா போறக்கணும். ஐயோ கடவுளே, 7 ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் வந்தாலும் இவன் தான் எனக்கு தம்பியாவே போறக்கணும். கடவுளே கடவுளே கடவுளே, சீக்கிரம் ஆரம்பிக்கணும். சாமிக்கு தீவாத்திர காட்டுறா. காட்டிடுறேண்ணே. அண்ணே தவறுண்ணே, ஒரே ஒரு குச்சி வச்சுக்கிறானுண்ணே. ஏசி அடைஞ்சா என்னென்ன பண்ணுவேன்? அது யாரு கரெக்டா கொளுத்திடுறா. கதுவா நானே சாமி காட்ட சொன்னா எனக்கு காட்டினுக்குறா. அண்ணே எனக்கு அப்பா அம்மா சாமி எல்லாம் நீதானே. எல்லாம் நீதானே. எல்லாம் நீதானே. அப்பா இந்த மாதிரி ஏதாச்சும் பாவலா காட்டி வாங்கினாதான் உண்டு காட்சி வந்துட்டேன். இல்ல
10 பிசா பாயிண்ட் எடுக்க மாட்டாங்க. ஐயோ சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கணும்டா. எப்பவுமே நம்மள பிரிக்கவே முடியாதா யாரால. நம்மளால எந்த சக்தியால யாரால பிரிய முடியாது. பிரிக்கவே முடியாது. எங்க 100 ரூபாய் ஒரு சின்ன பிளேடா அதை எடுக்க எங்க அண்ணன் எவ்வளவு ஒர்க் அவுட் பண்றாரு பாருங்க. ஹலோ அண்ணே, சும்மா பிராங்க் பண்ண கேமரா பாருங்க. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது அப்பா சாவத்துக்கு முன்னாடி உங்களை எல்லாம் என் கையில புச்சு குத்துட்டு செத்தாடுறா. உன் கையில புச்சு குத்துதான் சிறுவ சீத்து பல்ல புச்சு குத்தாவாது. கஞ்சிய கூட குத்தி சந்தோஷமா இருப்போம். ஒரு 17 வயசுக்கு அப்புறம் அவனே சம்பளம் குத்த அமைச்சுப்பான். ஆனா நீ என்ன பண்ண? சொல்லு. ஆயிரா கடையில கம்பி பிரிக்க விட்ட, கம்பியை கூட்டு போய் மெக்கானிக் சைட்ல விட்ட, இன்னொருத்தர் கூட்டு போய் பொட்டலம் மடிக்க விட்ட. நாங்க 3 பேரும் சம்பளத்தை காசை வச்சு நல்லா வாயில விட்டு ஏப்ப விட்ட. பெருமை எடுத்து பேசுறீங்க. பொறுமையா பேசுறீங்க. ஏன் பொறுமையா பேசுற? 15 வருஷம் இந்த ஃபீல்ட் தானே இருக்கிற. நல்லா வாங்கி போல்ட் ஆகி பேசல சார். பேமெண்ட் எப்போ சார் போட்டுவீங்க? போட்டா பேசல வாங்கி ஆகி. ஏய் கதிரு, நான் பேசினுக்குற நீ. நான் என்ன பேசுறேன்? உங்களுக்காக தானே ஓய்ச்சு நான் ஓடா போயிட்டேன். பாத்தீங்களா ஓடா போயிட்டாரா? ஹைவேஸ்ல நின்னா மேடு நினைச்சுனே ரைட்டை கப்பி லாங் ரூட்ல விட்டுவானுங்க. கம்மே பேசுறேன். பாப்பா யாருமா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சாக்லேட் வேணுமா? பிஸ்கட் வேணுமா? கிட்ட போய் கத்தினுங்கிற நான் கேக்குறேன். இல்ல நீ வாடா. ஏய் பாப்பா யார் நீங்க? கேக்குறல யார் நீங்க?